புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீத புஸ்தகம். நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் எனக்கு மாத்திரமல்ல, என் குடும்பத்துக்கும் நன்மை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் என் குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, அவருடைய சபைக்கும் என்ன பண்ணாரு? நன்மை செய்தார். அப்ப கவனிங்க, தேவன் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமா என்ன பண்ணணும்? கர்த்தரை பாடணும், துதிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை செய்கிற வேளையில் இந்த ஆத்துமா என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுவோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணியிருப்பீங்க, கிடைச்சிருக்கும். உடனே என்ன பண்ணும்? ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஒரு சகோதரி உண்டு. கவனிங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு லோனை வச்சு ஒரு கடன் அடைச்சி ஏதாவது ஒரு பண்ணுவாங்க லோ இன்ட்ரெஸ்ட்டில். அப்போ ஒவ்வொரு முறையும் லோன் எடுக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு லோன் கிடைச்ச உடனேயும் ஒரு காணிக்கையை ஊழியது கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு நன்மை செய்கிறாரு, அதை அடைக்கவும் அவங்களுக்கு கிருபை செய்கிறார். ஏன்னா தொழில் செய்கிறவங்க சில மாதிரி இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? வாங்கித்தான் ஆகணும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால். அருமையானவர்களே, ஒருவேளை கர்த்தர் ஒருவருக்கு நமக்கு தீமை செஞ்சா நம்முடைய நிலை என்ன ஆயிருக்கும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நமக்கு தீமை செய்தால் நம்முடைய நிலை, நம்ம இருக்க முடியாது, நம்ம வாழ முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தீமை செய்கிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தீமையை காணாத சுத்த கண்ணன், தீமை செய்யாத ஆண்டவர் என்று அவரை குறித்து சொல்லுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தீமை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அப்படி விரும்புகிறவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கத்தினால் ஒருவனை அவர் சோதிக்கிறவர் அல்ல. இப்போ உங்களுடைய குடும்பத்தில் ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம தான் பிரச்சனைக்கு ஒரு பெரிய காரணம். ஆண்டவர் காரணம் கிடையாது. கவனிங்க, நம்முடைய விசுவாசம் வர்த்திக்கப்படும்படி தேவன் சில சோதனை அனுப்பலாம். ஆனால் பல நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேலே சோதனை வருது அப்படின்னா, அதுக்கு ஆண்டவர் காரணம் அல்ல, பிசாசு கொஞ்சம் தான் காரணம். பல நேரங்களில் நாமே அதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கிறோம். நீங்கள் யாக்கோபு எழுதின சுவிசேஷத்தில் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா 13வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, உங்களுக்கு ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால், உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தம் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள். அதாவது தேவன் சோதிக்கலை உங்களை. நல்லா கவனிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. நம்ம பல நேரங்கள் சொல்றோம், ஆண்டவர் எதற்கு தான் என்னை சோதிக்கிறாரு? ஆண்டவர் நம்மளை சோதிக்க விரும்பல, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பார். ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். கவனிங்க, இந்த வருடத்தில் 7 மாதத்தை நிறைவு செஞ்சிருக்கிறோம். இந்த 7 மாதத்தில் எவ்வளவோ பிரசங்கங்கள் கேட்டிருக்கீங்க. அப்போ உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவார்? ஒரு நாள் டெஸ்ட் வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்மளை குடும்பத்தை ஏதோ பிரச்சனையை கொடுத்து உங்களை சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல. சில சோதனை வருது. இப்போ உங்கள் பையன் மூலம், உங்கள் பொண்ணு மூலம், உங்கள் வீட்டுக்கார் மூலம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தேவன் அதை அனுப்பலை. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, தேவன் அனுப்பலை. அது உங்கள் மேலே ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் மேலே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதில் நம்ம கவனம் இருக்கும். நீங்கள் வாசிக்கும் போது அடுத்த வசனம் சொல்கிறது, அவனவன்
சிக்குண்டு. நல்ல அவனவன் என்ன பண்றானா, சுய இச்சையினாலே நல்ல இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அந்த சோதனையின் முடிவில் பாவம் செஞ்சிருந்தான். கவனிங்க, நீங்க பாவம் செய்யணும், பாவத்தில் விழணும்னு சொல்லி தேவன் சோதிக்கிறவர் அல்ல. நீங்க பாவத்தில் விழணும், ஆகையினால ஒரு நன்மைகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக பிசாசு என்ன பண்றான், சோதனை அனுப்புறான். அதை என்ன எப்படி பண்றான், வேதம் சொல்லுகிறது, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. ஒரு இச்சை உங்களை என்ன பண்ணுது, இழுக்கு. ஒரு நிமிஷம்தான் ஷார்ட்ஸ் பார்க்கணும்னு பார்ப்பீங்க, முடிச்சு பார்க்கும்போது 1 மணி நேரம் பார்த்துருப்பீங்க. நல்லா கவனிங்க, ஒரு நிமிஷம்தான் ஒரு ஸ்டேட்டஸ், அப்புறம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் யோசிக்க, இவன் எதுக்கு இதை வச்சா, இவன் எதுக்கு இதை வச்சான்னு யோசிக்க வச்சு உங்கள் மண்டையை குழப்பி விட்டுரும். அப்போ யோசிங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ரொம்ப செல்ஃபோன் வைத்திருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். எதில் பார்த்தாலும் ஆபாசம், இன்ஸ்டாகிராம் எடுத்தால் ஃபுல்லாக ஆபாசம். அப்போ நீங்கள் அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, ஒரு முறை தெரியாமல் வந்துடுச்சு அப்படின்னா தேவனுடைய பிள்ளை யோசேப்பை போல விலகி ஓடணும். இதில் இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் மறுபடியும் பார்த்தா என்ன ஆகும், அது வேதம் சொல்லுகிறது, இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது, இது பிசாசு கொண்டு வரல, நம்மளே என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு முடிவை தேடுறோம், நம்மளே நமக்கு ஒரு அழிவை தேடுறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒரு கவனிங்க, ஒரு போத வஸ்துக்குள்ள காரியங்களை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், தெரிஞ்சு செஞ்சா என்ன ஆகும், தேவனா அவனை சாப்பிட்றதுக்கு அனுப்புறாரு. அவன் ஒரு இச்சையினால, அதில் கிடைக்கக்கூடிய சின்ன இன்பத்தினால இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான். அதனால பாவம் பெருகும் போது, இந்த பாவம் கவனிங்க பூரணமாகும் போது உடனே அவன் வாழ்க்கையில முடிவு வந்துடும். அப்படிதான் போட்டிருக்கு, பாவம் பூரணமாகும் போது என்ன வருமா, உடனே அந்த ஆளுடைய வாழ்க்கையில முடிவு வந்துடும். அல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்தில் பூரணராக இருக்கணும், விசுவாசத்தில் பூரணராக இருக்கணும், அன்பில பூரண புருஷனாக இருக்கணும். ஆனால் பாவம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறையணும். அப்பப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நல்லா கவனிங்க, பாவம் நமக்கு தெரியாமே பூரணமாக இருக்கக்கூடாது, அது அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். அதனால் அப்பப்போ கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கண்கள் செய்த பாவம், என்னுடைய கைகள் செய்த தவறுகள், என்னுடைய கால்கள் செய்த பாவம், ஆண்டவரே என்னுடைய அவயங்களில் சிந்தனைகளை செய்த பாவம், இது எதுவும் பூரணமாகக்கூடாது, ஆண்டவரே மன்னியுங்கன்னு கேட்கும்போது 1 யோவான் 1:7 படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுமா, சுத்திகரிக்கும். அப்போ ஒரு பாவம் பூரணமாகாதபடி நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, மன்னிப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் உண்டு. ஆமென் சொல்லுவோம். அப்போ ஒரு தப்பான பாவம் உள்ள வரும்போது அங்கே மைண்ட் அரெஸ்ட் ஆகிறது. நல்லா கவனிங்க, மனசாட்சி குத்தப்படுகிறது, இருள் நம்ம ஆளுகிறது, சந்தோஷம் நமக்கு தூரமாகி விடுகிறது. அருமையானவர்கள், வெளி தோற்றத்தில் நம்ம நல்ல ஆள் போல காமிக்கலாம், ஆனால் உள்ள ஒரு போராட்டம் இருக்கு. இதை நம்ம ஜெயிக்க ஆண்டவருடைய உதவியை நம்ம நாடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நன்மை செய்கிறவர், உங்களுக்கு தீமை செய்கிற ஆண்டவரே அல்ல. இம்மட்டும் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து குடும்பத்தை ஏற்படுத்தி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தொழில் செய்ய வைக்கிறாரு, வேலை செய்ய பலன், நல்ல கைகால் பலனை கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு, நன்மை செய்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். தாயின் வயிற்றுலேருந்து நான் பிறக்கும்போது நல்ல கைகால் சுகத்தோடு எனக்கு பலனை கொடுத்தீங்களே, நல்ல ஒரு அவயத்தை கொடுத்தீங்களே. ஒருவேளை நான் கண் இல்லாமல் பிறந்திருந்தா, ஒத்த கால் இல்லாமல் பிறந்திருந்தா, ஒத்த கை இல்லாமல் பிறந்திருந்தா, ஒரு சப்பானியாக பிறந்திருந்தா,
என் வாழ்க்கை என்னமா இருக்கும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதெல்லாம் ஆண்டவருக்கு நல்ல கிருபையை, நல்ல ஒரு அவயத்தை கொடுத்ததுபடியால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் டெய்லி அல்ல, திடீர்னு வரும்போது. அல்லேலூயா. ஒரு குருடனை பார்க்கும்போது, ஒருவேளை நான் அந்த குருடனாக இருந்தா, ஒரு முடவனை பார்க்கும்போது, ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, ஒருவேளை செவிடனை பார்த்து திட்டுறோம், ஒருவேளை எனக்கு கேட்காம போச்சுன்னா, ஆண்டவர் நமக்கு தீமை செய்யலை. அப்போ பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளை சோதிக்கலை, நம்ம தான் பல நேரங்களில் சுய இச்சையினாலே ஈர்க்கப்பட்டு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், பைபிளை படி படி படின்னு சொல்கிறோம், ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறோம், கசப்பாக இருக்கு. ஆனால் டிவியை பாருன்னு சொல்லாமல் போய் பார்த்துருவோம், செல்ஃபோனை எடுக்காத நம்ம தன்னாலே அது என்ன பண்ணுது, நம்மளை இழுக்கு. அல்லேலூயா. நண்பர்களை தேட இழுக்கு, ஒரு அட்ராக்ட். அதுதான் பிசாசு ஏவாளை ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மரத்தை காமிச்சு ஒவ்வொரு கருத்தை காமிச்சு ஒவ்வொரு மரத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்து கடைசி எங்கே கொண்டு வந்துச்சு, தேவன் புசிக்கக்கூடாத அந்த மரம், அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்துச்சு. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் எங்கே கொண்டு போகுது, நம்மளை பாவம் செய்ய கொண்டு போகிறது. ஆனால் தேவன் நம்மளை பாவத்துக்கு தண்டனை கொடுக்கணும், நம்மளை அழிந்து போகணும்னு விரும்புகிறவர் அல்ல, அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பாவமான காரியங்களுக்கு நாம் விலகி ஓடுகிறவர்களாக இருக்கணும். டெய்லி ஜெபிக்கணும். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு நாளை துவங்கும் போது ஆண்டவரே இந்த நாளில் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். கடனா பயப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கிற வேலையில் கண்ணை மூடி கண்ணை திறக்கக்குள்ளேயும் எப்படி கடன் வந்ததோ அந்த கடன் இல்லாமல் போக தேவனால் பண்ண முடியும். ஒருவேளை தரித்திரத்துலையும் கஷ்டத்துலையும் இருக்கிறீங்களா, ஒன்றும் இல்லை, ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் புரியும். கொஞ்சம் முழங்கால் படிட்டு சில வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அந்த நன்மையை நீங்கள் பெற்று ஆண்டவரை துதிக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஒவ்வொரு வாரம் எதுக்கு சபைக்கு வரோம், ஆண்டவர் நமக்கு போன வாரம் நன்மை செய்தபடினால அவர் ஆராதிக்க வருகிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியில் இந்த நாட்களில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். அல்லேலூயா. அவர் 7 மாதங்களில் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். இந்த 8வது மாதம் உங்களுக்கு என்ன பண்ணுவார், நன்மை செய்வார். 8வது மாதம் மாத்திரமல்ல, இந்த வருடம் முழுவதும் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்வார், நன்மை செய்வார். அல்லேலூயா. அப்படியே எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் சொல்லி பாருங்க. எத்தனை முறை கஷ்டப்பட்டேன், எத்தனை முறை கண்ணீர் விடுச்சேன், எத்தனை பயங்கள் என்னை ஆட்கொண்டது, அத்தனையிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்து